ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ். லாஸ்ட் வீக் தான் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து ஜோவிகா அவங்க எலிமினேட் ஆகி வெளியில போயிட்டாங்க. அவங்க வெளியில போனதுக்கு அவங்க அம்மாவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வெளியில வந்து அவங்க சீன் போட்டு என் பொண்ணு இப்படி என் பொண்ணு அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஹேட்டர்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க பிரதீப்பை பத்தி கேவலமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் என்ன, ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு சேனலை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ். அப்பப்போ நைட்டு 10:30 வந்து இவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து டெய்லியுமே ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுல இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்து ஆடியன்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஆடியன்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வந்து வனிதா வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டதா பயங்கரமா வாங்கி கட்டிக்கினா, அவன் வாங்கி கட்டிக்கிறது மட்டும் இல்லாம பிரதீப்பையும் வாரம்னு வார வச்சுட்டான் வனிதா கிட்ட. வனிதா லைவ்ல இருந்தாங்க. லைவ்ல எல்லாரோட மெசேஜும் பார்த்து ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தவன் என்ன கேட்டிருந்தானா, நீங்க பிரதீப் கூட பேசுனீங்களா, என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு உடனே இத பார்த்த வனிதா பயங்கரமா காண்டா. ஏன்னா அந்த டைம்ல தான் இவங்க மூஞ்சில வந்து இந்த பிரச்சனை நடந்துச்சு. எவனோ வந்து பூரா விட்டுட்டு போனது வந்து அப்போ நடந்தது தான். அப்போ இந்த கேள்வியை கேட்டவொடனே என்ன ஆனா பிரதீப் அது இதுன்னு என்கிட்ட வந்து கேட்குறீங்க, அவங்ககிட்ட நான் எதுக்கு பேசணும், எங்க அப்பங்கிட்டே நான் பேசல, இவங்கிட்ட நான் எதுக்கு பேசணும், சும்மா பிரதீப்னு முதல்ல தள்ளுங்க, அந்த கொஸ்டினை தள்ளுங்க. ஏன் அவன் கால் பண்ண வேண்டியதான், அவன் ஃபோன் பண்ணி பேச மாட்டானா என்கிட்ட, அவனால தான் நான் அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, அவன் ஃபோன் பண்ண மாட்டானா, நான் தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணேன், ஏன் ஃபோன் பண்ணி வனிதா, அவன் வனிதா தான் என்ன கூப்பிடுறான், வனிதா என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல, எதுவுமே கேட்கல. அவமான சும்மா தான் இருந்தான். நான் அது ட்விட்டரில் போட்டேன், அங்கே போட்டேன், இங்கே போட்டேன், வீடியோவில் பேசினேன், ஒரு வார்த்தை கூட அவனை வந்து கேட்கல. நானாக தான் மெசேஜ் பண்ணி அதுவுமே சொன்னேன். நான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அவன் ரிப்ளை பண்ணியிருந்தான். இந்த மாதிரி உங்கள் பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, உங்கள் பொண்ணு நல்லா விளையாடிட்டு வருவான்னு. அப்போ கூட என்ன சொன்னேன், என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை ஷேர் பண்ணணுன்னு தான் உனக்கு மெசேஜ் பண்ண தவிர வேறு எதுக்காகவும் நான் மெசேஜ் பண்ணலை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் எதுக்கு அவனுக்கு கால் பண்ணா எனக்கு என்ன, கால் பண்ணலன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனு போயிட்டே இருந்தாங்க. பிரதீப் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆயிட்டாங்க. உள்ள புள்ளி கேங் பேசுறதுக்கே வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிற இவங்க வனிதா பேசுறதுக்கு சும்மாவா இருப்பாங்க. கமெண்ட்ஸில் வச்சு வனிதாவை கிழின்னு கிழிச்சாங்க. ஆனால் வனிதா அதை பற்றிலாம் கேர் பண்ணுவாங்களா, அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. பிக் பாஸ் ஃபயராக இருக்குதோ இல்லையோ, ஆனால் வனிதா எப்பவுமே ஃபயருன்றது அவங்க அப்பப்போ நிரூபிச்சுட்டே இருக்காங்க. யார் வந்தால் எனக்கு என்னடா, நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு என்னடா, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தக் லைஃப் உமனாகவே வாழ்ந்துட்டு இருக்கவங்க வனிதா அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.